இப்போ ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. பஸ்ல வந்தவங்களோட நகையை காணோம். போலீஸ் பஸ் உள்ள போய் யார் நகை எடுத்திருந்தாலும் கீழே போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாரும் சைலண்டா நிக்கிறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து 2 பேர் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த 2 பொண்களை நகை எடுத்திருந்தா கொடுத்துருங்க, இன்ஸ்பெக்டர் வர நேரம், அவர் ரொம்ப மோசமானவர்னு அந்த பிசி சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டரும் கரெக்டா வராரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அந்த போலீஸும் இது போல நகையை காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், இவங்க 2 பேர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அவங்களை கூப்பிட்டு நகையை எடுத்திருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அவங்க நான் எடுக்கல சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு தலையை பிடிச்சி கேட்கிறாரு, சார் என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட வயிற்றுல முட்டியை வச்சு ஒரு ஏத்துறாரு. இதை பார்த்து பயத்துல அந்த பொண்ணு பக்கத்துல அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிறா. இப்போ ஒரு பெரியவரை காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் தங்க நகை வைக்க போனேன், ஆனா அவங்க வாங்கிட்டு கவரிங் நகைன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, சார் அவர் எத்தனை வந்து கவரிங் நகை தான் சார் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ நகையை பத்தி விசாரிக்க பெரியவரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த நகையை பத்தி அந்த பெரிய பொண்ணுகிட்ட தனியா கூப்பிட்டு கேட்கிறாரு, நகை எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு, சார் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனா அந்த பையன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்ன மோசம் பண்ணிட்டான் சார், அது இல்லாம நகையை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அதனால கவரிங் நகையை செஞ்சு வீட்டுல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த நகையை ஹீரோ போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப அந்த போட்டோவை கூட இருக்கிற பிசிக்கு அனுப்புறாரு. இந்த நகையை எந்த கடையில வாங்கினாங்க, எந்த இடத்துல வச்சாங்க, யார் வச்சாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர், நீங்க வந்ததுல இருந்து என் பொண்ணு சரியா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உன் பொண்ணு ஒரு பையனை நம்பி மோசம் போயிட்டா, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர், சார் நான் தரமாட்டேன் சார். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா உன் பொண்ணு 17 வயசு தான் ஆகுது, போலீஸே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பெரியவரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ அங்க வராரு. அந்த பெரியவர், நீ தாண்டா என் பொண்ணு சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை போய் பாக்குறாரு. பார்த்த உடனே ஹீரோவுக்கு பேனிக் அட்டாக் வந்தது. இதனால ஹீரோ அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பொண்ணு எங்கன்னு ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு. அடுத்த பகுதிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.